I wish happy day to all of you. So today's topic is basic concept in child development. So the today's topic is basic concept in child development. Yes. ஸோ இந்த டாப்பிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தையோட டெவலப்மெண்ட்னா என்ன, growthனா என்ன, அவங்க வளர்ச்சி எப்படி மேம்படும், அவங்க growthுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா why studying child development. சைல்ட் டெவலப்மெண்ட்டும் க்ரோத்தும் சேம் கிடையாது. க்ரோத் அப்படிங்கிறது குழந்தையோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை தான் நம்ம க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, சைஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறது நம்ம வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே டெவலப்மெண்ட் அப்படின்னா க்ரோத்துன்னு சொல்லுவோம். இதே டெவலப்மெண்ட் அப்படின்னா குழந்தையோட மெச்சூரிட்டியை தான் நம்ம டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 5 வயசு குழந்தை ஒரு 20 கிலோ வெயிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது க்ரோத். இதை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இதே டெவலப்மெண்ட்டில் பார்க்கும்போது 5 வயசு குழந்தைக்கு இவ்வளோதான் பிரெயின் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மெஷர்மெண்ட் இல்லை. நீங்கள் ஐக்யூ லெவல் எடுத்தால் கூட அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற குழந்தையும் இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைங்களும் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. இப்போ நம்மளையே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ மாண்டசரி படிக்கிறோம், இல்லை நம்ம ஏஜில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். ஸோ நம்மளை விட அவங்க கம்மியாக படிச்சிருக்கலாம். ஸோ டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட வேண்டிய விஷயங்கள் வந்து டெவலப்மெண்ட். க்ரோத்துங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும், டெவலப்மெண்ட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. க்ரோத் அப்படி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. க்ரோத் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் சேஞ்ச், டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். குவான்டிடேட்டிவ்னா அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும், குவான்டிடேட்டிவ்னா அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதில் நம்ம 3 டைமென்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ 3 டைமென்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ஃபிசிக்கல் டைமென்ஷன், செகண்ட் ஒன் இஸ் இன்டெலெக்சுவல் டைமென்ஷன், தேர்ட் ஒன் இஸ் சோஷியல் டைமென்ஷன். ஸோ ஃபிசிக்கல் டைமென்ஷன் அப்படின்னா ஃபிசிக்கலி குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறது, இது எல்லாமே ஃபிசிக்கல் டைமென்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டெலெக்சுவல் டைமென்ஷன், அவங்களோட எபிலிட்டி டு திங்க் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் யோசிக்கிற விஷயங்கள் இன்டெலெக்சுவல் டைமென்ஷன் சொல்லுவோம். அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட்டை குறிக்கிறது இன்டெலெக்சுவல் டைமென்ஷன் சொல்லுவோம். சோஷியல் டைமென்ஷன் அப்படின்னா அவங்க இந்த என்விரான்மெண்டலில், இந்த சுற்றுச்சூழலில் எப்படி மற்றவங்க கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான நம்ம குட் திங்ஸ் சொல்லி கொடுக்குறோம். நம்ம இங்கே குட் திங்ஸ் சொல்லி கொடுக்குறோம், ஸ்கூல்ஸில் போகும்போது டீச்சர்ஸ் என்னென்ன குட் திங்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை குழந்தைங்க மற்ற குழந்தைங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேட் திங்ஸ் பழகிட்டு வராங்களா, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோஷியல் டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எமோஷனல் டைமென்ஷன். ஸோ எமோஷனல் டைமென்ஷன்னா தி எபிலிட்டி டு டெவலப் பாசிட்டிவ் ஃபீலிங் ஃபார் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். அவங்களோட எமோஷனல் பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷனல் டைமென்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், எப்படி பழகுறோம், இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எமோஷனல் டைமென்ஷன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் யூஸ்வலி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டான வேரியேஷன்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? அதாவது ஒரு இப்போ குழந்தைன்னு இல்லை, என்ன எடுத்தாலுமே அந்த ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ராசஸ் மாறுபடாது, பட் அந்த டைம் வந்து மாறுபடும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. ஆர்டர்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த குழந்தை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்லி, குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணும், குழந்தை பிறந்தோடனேயுமே அழுவும், கத்தும், ஃபர்ஸ்ட் தலை நிற்கும், அதுக்கப்புறம் அவங்க பேக் போன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், அந்தேன்னு அவங்க கை கால் அசைப்பாங்க, உட்கார ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு குப்புற கவுழ்வாங்க, உட்கார ட்ரை பண்ணுவாங்க, நிற்பாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. இந்த ஆர்டர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டா நோ. இப்போ குழந்தை உட்கார்ந்ததுக்கு நின்னதுக்கு அப்புறம் உட்காருமா, இல்லை. அதாவது குப்புற கவிழ்ந்ததுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் குப்புற கவிழுமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த ப்ராசஸ்ல எப்பவுமே மாறுபடாது. ஆர்டர் வந்து ஒன்னே தான். ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து தலை நிற்கும், அவங்க பேக் போன் ஸ்ட்ராங் ஆகும், அப்போ வந்துட்டு அவங்களோட ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு குப்புற கவிழ்வாங்க, குப்புற கவுந்ததுக்கப்புறம் உட்கார ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உட்கார்ந்ததுக்கப்புறம் நிற்பாங்க, நடப்பாங்க, அந்த ஸ்டேஜ்க்கு போவாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. டைரக்ஷன்
டைரக்ஷன்னா இப்போ குழந்தை உட்காடுறாங்கன்னா சரி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோமா? நோ, அவங்களுக்கு டைரக்ட் பண்ணுவோம். ஏதாவது ஆப்ஜெக்ட் காமிச்சோ, பொம்மை காமிச்சோ, வா 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 தொடு 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 பிடிங்க அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணுவோம். இப்போ டைரக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மூமெண்ட்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அவங்க இன்னும் வெல்வெஸ்டாக அந்த விஷயத்த கற்றுப்பாங்க. உட்கார்றதோ, நடக்கிறதோ, தவழ்கிறதோ, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க டைரக்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்டேபிள் எப்பவுமே ஒரு ப்ராசஸ், உட்கார்றதோ நிற்கிறதோ நடக்கிறதோ அதுக்கான ஸ்டெபிலிட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் எடுக்கும். அதுதான் நம்ம ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் what should be studying. நம்ம என்ன படிக்கிறோம்? should be focused on developmental pattern that are common. Which should be focused on development pattern that are common to all children or individual. Researchers who have studied social and personal behaviors have focused on questions of individual differences, while those who have studied physical changes, language, perception and major aspect of cognitive. So இங்க நம்ம எதை பத்தி மெயினா பார்க்குறோம் அப்படின்னா ஆல் த சேஞ்சஸுமே நம்ம பார்க்குறோம். ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகுறதையும் படிக்கிறோம், எமோஷனல் சேஞ்சஸையும் படிக்கிறோம், அவங்க பிரெயின்ல நடக்க போகிற சேஞ்சஸை பற்றியும் இங்கே நம்ம படிக்கிறோம். அதுவுமே நம்ம ஓவராலா படிக்காம ஒரு இண்டிவிஜுவல் குழந்தை எப்படி செயல்படுறாங்கிறது தான் இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வாட் இஸ் த மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் டெவலப்மெண்ட். இங்கே மேஜராக எது டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது? வாட் இஸ் த மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் இன் டெவலப்மெண்ட்? So, are the changes we seen in children over time to internal influences or the external influences? So this does the child development the way it does because of some inner biological pattern built into the organism, inner childship. அதாவது இங்க ரெண்டு விஷயம், எது வந்து மேஜரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு குழந்தைய, அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா இன்டர்னல் ஃபேக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு டெவலப்மெண்ட்னா அவங்க வளர்ச்சியா, இந்த வளர்ச்சி இன்டர்னல் அப்படின்னா அவங்க பாடி பார்ட்னால அஃபெக்ட் ஆகுதா இல்ல எக்ஸ்டர்னல் இந்த சுற்றுச்சூழல்னால அவங்க வளர்ச்சி தடைப்படுதா அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபேக்டருமே, இன்டர்னல் ஃபேக்டரும் அவங்களை அஃபெக்ட் பண்ணும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் அவங்களே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர் அப்படிங்கும் போது இன்டர்னலா அவங்களுக்கு அதாவது இப்போ நல்லா பேசிட்டு இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது டான்சில்ஸோ இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸோ வருது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன யோசிப்போம்? குழந்தை நல்லா பேசணும், குழந்தை ஒரு ஸ்பீச் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு நான் யோசிப்போம்? கண்டிப்பா மாட்டோம். நம்ம அங்க என்ன யோசிப்போம்? ஓகே, குழந்தை வந்து இன்னும் வந்து உடம்பு சரியாகணும், மெடிசன்ஸ் கொடுக்கணும், அந்த குழந்தையோட ஹெல்த்தை தான் ப்ரியாரிட்டி பண்ணுவோம். அப்போ அங்கே டெவலப்மெண்ட் தடைப்படுது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் லாங்குவேஜ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாலுமே நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை வேற எங்கேயாவதோ அனுப்பும்போது கண்டிப்பாக வேற சூழல்லேருந்து வர குழந்தைங்களும் வந்து படிப்பாங்க. அப்போ அவங்க பேசுகிற வேர்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸ் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமோ இல்லை நம்மளை அந்த குழந்தைய சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ட்ரீட் பண்ணுற விதத்தில் கூட குழந்தையோட டெவலப்மெண்ட் பாதிக்கும். ஸோ மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் இங்கே இன்டர்னல் ஃபேக்டரும் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் இருக்குது. இன்டர்னல் ஃபேக்டரில் நம்ம என்னென்ன சொல்கிறோம்? நம்ம ஃபிசிக்கல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் இந்த சுற்றுச்சூழலை தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக் இப்போ எல்லாருக்குமே கிளியர் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே புக்கில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா நான் இங்கே வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். a premature baby இல்லையா, a premature born infant for example இங்கே இதிலிருந்து பாருங்க, a premature born infant would be highly vulnerable. premature அதாவது குறை மாதம் பிறந்த குழந்தை, 7 மாதம் 8 மாதம் பிறந்த குழந்தை கண்டிப்பாக ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். கரெக்டாக? ஆனால் இந்த பெரிய பாதிப்பு கூட பேரண்ட்ஸோட லவ் கேர் அஃபெக்ஷன்னால நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. எஸ், நெக்ஸ்ட் டாபிக் இஸ்
Time of experience. Another question is currently being asked about. Currently being asked. One second, ma'am. Yeah. So another question is currently being asked about environmental influences is whether matter when a child has any particular influence. The period from 6 to 12 months of age may be other period. இங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா 6 to 12 month of age வந்து சென்சிட்டிவ்னு சொல்றாங்க. அதாவது 6 மாசம்லேருந்து 12 மாசம் வந்து சென்சிட்டிவ். ஏன்னா ஆஃப்டர் 6 months தான் குழந்தைக்கு விஷுவல் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கும். அவங்க இங்கே என்விரான்மெண்ட்ல நிறைய கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்காகட்டும், அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் 6 periods ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 period ஆஃப் லைஃப்பில் குழந்தைங்க நிறைய லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். அவங்க ஈஸியாக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6 period ஆஃப் லைஃப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட எமோஷனல் டெவலப்மெண்ட்டும் ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் 6 period ஆஃப் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட், what is the nature of development mental change? So if the child expanded ability more or same, or does it reflect new kind of activity? It is a quantitative or qualitative change. Developmentங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் சேஞ்ச், நாட் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். ஸோ டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னது? குவான்டிடேட்டிவ் சேஞ்ச். Quantitative change. If development consists only additional quantitative, then the concept of change is not needed. But if development involves recognition of emergence of new skill, qualitative, இங்க புதுசா கத்துக்கிறாங்க, then the concept of change may become attractive. Generally, when a child shifts from one stage to another, there is thought be to change not only in skills on physical characteristics but also understanding structure. The child approach task differently. இங்க மெயினா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குழந்தை ஒவ்வொரு ஏஜ், அதாவது 2 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைக்கு என்ன மாறுபாடுனா, அது இன்னும் எமோஷனலி நல்லா புரிஞ்சுப்பாங்க. பிரெயின்ல இன்னுமே ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்கா போய் ஸ்டோர் ஆகும். ஸோ 4லேருந்து 6 வயசு இந்த ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து நம்மளால புரிய வைக்க முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். இந்த இந்த ஏஜ்ல அவங்களுக்கு இந்த ஏஜ்ல ஒரு குழந்தை டல்லா மாறிட்டாங்க, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ இல்லை இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ குழந்தை டல்லா மாறிடுச்சு அப்படின்னா, த்ரூ அவுட் த லைஃப் அந்த குழந்தை பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் லைஃப் வந்து லேட்டர் இயர்ஸ்ல கிடைக்காது. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு, அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்க சொல்ல வரோம். பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யங் சைல்ட். In order to support a potential inherent in young children development, it's essential to understand the meaning of development and the factors of influence to change. இங்க எந்த தியரியுமே டெவலப்மெண்ட்னா இதுதான், டெவலப்மெண்ட் ஒரு குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு இந்த எல்லா ப்ராசஸுமே டெவலப்மெண்ட்டா இருக்கணும், 50 வயசு பெண்ணுக்கு எல்லா ப்ராசஸுமே இப்படிதான் யோசிக்கணும் அப்படின்னு எந்த தியரியுமே இது வரைக்கும் டிஃபைன் பண்ணதே கிடையாது. இப்போ சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை எடுத்தா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், அதாவது அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஒரு குழந்தைக்கு ஸ்விம்மிங் பிடிக்கலாம், இன்னொரு குழந்தைங்களுக்கு செஸ் பிடிக்கலாம். ஸோ எல்லா குழந்தைங்களும் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு நீட் கிடையாது, அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் செஸ் விளையாடணும்னு நீட் கிடையாது. அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும். So these aspects of development are not independent or isolated. They are interdependent. கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்பவுமே இன்டர்டிபெண்ட் தான். நாம என்ன வேணா இண்டிபெண்ட் உமனா கூட ஃபினான்ஷியலி இருக்க முடியும், ஆனா எப்பவுமே நம்ம ஒரு இன்டர்டிபெண்ட் தான். நான் ஒரு வேலைக்கு போறேன்னா அந்த கம்பெனி நம்பி தான் நான் வேலை செய்றேன், என்ன நம்பி தான் ஒரு விஷயம், நம்ம இன்டர்டிபெண்டா தான் இருப்போம். எஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் நம்ம.
ஸோ இங்கே சைல்ட் டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஃபேண்ட் அட் பர்த் ஆர் சப்ஜெக்ட் டு என்வரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். தீஸ் இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி குழந்தைக்கு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் இன்ஃப்ளூயன்சஸ் கேன் சப்போர்ட், ஃபெசிலிட்டேட் or impede development. The infant characteristics at birth include a shared specific biological heritage, the infant unique genetic makeup. These conditions of life and warm the health of the mother and even during the immediate following labor delivery. The most significant environmental influences of infant and young child is quality of nourishing environment, which is largely determined by individual and collective capability. அதாவது இப்போ அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் லெவல் இன்டர்னல் ஃபேக்டர்ஸாக எப்படி வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மதர் அண்ட் ஃபாதரோட இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி, லைக் அப்பா அம்மா நல்லா டான்சஸாக இருந்தால் குழந்தை டான்சஸ் ஆகிறதுக்கு ஒரு 80% சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்களோட பயாலஜிக்கல் பேட்டர்ன்ஸ்லேயுமே டெவலப்மெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. So next, theoretical issues. Major issues in development. என்னென்னலாம் major issues இருக்கு? Is child active or passive? So இந்த topic நம்ம பார்க்கலாம். So first thing is what are the determinants of behavior, environmental, biological. இப்போ இங்க ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எது மூலயமா பாதிக்கப்படுது? ஒன்று என்வரான்மெண்டல் மூலியமாவா இல்லை பயாலஜிக்கலாவா? என்வரான்மெண்டல்னா சுற்றுச்சூழல் மூலியமா மட்டும்தான் குழந்தையோட அதாவது வளர்ச்சி பாதிக்குமா? கிடையாது. அதே மாதிரி பயாலஜிக்கல் பேட்டர்னால மட்டுமே பாதிக்கப்படுமா? கிடையாது. ரெண்டு ஃபேக்டருமே இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதாவது சுற்றுச்சூழல்னாலையும் குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்ட் தடை ஏற்படலாம். அதே மாதிரி உடம்பு ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்தா கூட குழந்தைங்களுக்கு தடை அதாவது அவங்களோட வளர்றதுக்கான தடை ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. For example, they may view aggressive child having been born with biological, like parents ரொம்ப வந்துட்டு அக்ரெசிவா இருந்தாங்க, அப்பா ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க, அம்மா ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க அப்படின்னா குழந்தையும் அக்ரெசிவ் சைல்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த சுற்றுச்சூழல்ல அந்த குழந்தை வந்து ஸ்கூல்லையோ இல்ல பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல அந்த அக்ரெஷனை ரொம்ப கம்மி பண்ணியோ குழந்தைக்கு ஏத்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் போது குழந்தையோட அக்ரெஷனை நம்மளால கம்மி பண்ண முடியும்னு சொல்றாங்க. If the kid is active or passive nature. ஆக்டிவ்னா குழந்தை துருதுருன்னு இருக்கிறது நம்ம ஆக்டிவ்னு நேச்சர்னு சொல்லுவோம். பாசிவ்னா குழந்தை சட்டலா இருக்கிறது பாசிவ் நேச்சர்னு சொல்லுவோம். இப்ப எது நல்லது? ஆக்டிவ்னா துருதுருன்னு இருக்கிறது தானே மேம் நல்லது? நாட் லைக் தட். அதாவது ஆக்டிவ் அப்படிங்கும் போது குழந்தை வந்துட்டு நிறைய எனர்ஜியோட இருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு நிறைய கத்துக்கணும், லைக் பிசிக்கலா ஆக்டிவிட்டி பண்ணும், போர்டு ஆக்டிவிட்டி, கலரிங் பண்றது, டிராயிங் பண்றது, ஜம்ப் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிலையுமே ரொம்ப இன்வால்வா இருப்பாங்க இந்த குழந்தைங்க. இதை நீங்க ஸ்கூல்ஸ் போகும்போது கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆக்டிவ்ங்கும் போது குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவா எந்துவாய் ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கலா கத்துக்கணும்னு நினைப்பாங்க. பாசிவ் குழந்தைங்க அப்டிராக்டடா கத்துப்பாங்க. அதாவது விஷுவலி ஒரு யூடியூப் சேனல் பார்த்தோ, ஏதாவது ஒரு நம்ம ஸ்கிரீன்ல எழுதி போர்டில் எழுதி போடுறத பார்த்தோ கத்துப்பாங்க. இந்த பாசிவ் குழந்தைங்க ரெண்டு விதமா பிரிக்கலாம். நெகட்டிவ்லயும் இருப்பாங்க, பாசிட்டிவ்லயும் இருப்பாங்க. நெகட்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா பாசிவா எதுவுமே பேசாம வாயவே திறக்காது, கம்முனே உட்கார்ந்துருக்கும். ஒரு எக்ஸாம் ஷீட்ல பேப்பரை கொடுத்தா கூட எதுவுமே எழுத மாட்டாங்க. இது பாசிவ். இது வந்து நெகட்டிவ்லி இம்பாக்ட். இவங்க வந்துட்டு ரொம்ப இன்ட்ரோவெட்டா இருக்காங்க, வீட்டுல ஏதாவது வந்து பேசினாலே திட்டுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஸ்கூலும் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இதுலயே பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க ரொம்ப அமைதியா இருக்கும், பேசவே பேசாது, பட் கொஷின் கேட்டா ஆன்சர் பண்ணுவாங்க. இல்ல பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னா கூட கொஷின் கேட்டு வேர் இஸ் ஆப்பிள்னா டச்சாவது பண்ணி காமிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் நீங்க பாசிவ் சில்ட்ரன் நெகட்டிவா பாசிட்டிவா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ். இப்போ டெவலப்மெண்ட் இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், லைஃப் லாங். நம்ம லைக் நம்மளோட டெத்து வரைக்குமே நம்ம எதையாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். எதையாவது நம்ம கண்டிப்பா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். ஸோ இதுல லேர்னிங் ப்ராசஸ், டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா சம்டைம்ஸ் இது டிஸ்கண்டினியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
கிராலிங், தவழ்றது ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா? இந்த ப்ராசஸை குழந்தை ஒரு 6 வயசு 7 வயசுங்கும் போது கம்ப்ளீட்டா மறந்து நடந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில விஷயங்களை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு புது விஷயங்களை கண்டினியூ பண்ணும்போது அதுவுமே டெவலப்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் development is continuous process. இந்த லெசன்லயே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஸ்டெபிலிட்டி ஆர் சேஞ்ச் ஓவர் டைம். இப்போ இதுலயே அக்ரெஷனே இது ஒரு டாபிக்கா கொடுத்திருக்காங்க. In an aggression 2 years old likely to be aggressive adult doesn't early separate. அதாவது ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை அக்ரெசிவா இருக்கு, அது ஒரு 20 வயசு ஆனாலும் ஒரு அக்ரெசிவான மென்னாவே இருக்காங்க அப்படின்னா அப்போ என்னென்ன டேர்ம் எல்லாம் உங்களை அக்ரெசிவா மாத்திருக்கோம் அப்படின்னா, ஒன்னா அந்த குழந்தை சின்ன வயசுலயே ஃபேமிலியோட செப்பரேட் ஆயிருப்பாங்க, ஆங்ஸைட்டி பயம் இருந்திருக்கும், அம்மா அப்பா ஒர்க்கிங்கா இருக்கும் போது குழந்தை தனியா வீட்டுல இருந்திருக்கும். இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது குழந்தைக்கு என்ன ஆயிடும், இந்த பயமே அவங்களுக்கு ஒரு அக்ரெஷனை கொடுத்துடும், கோவத்தை உண்டாக்கும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் லைஃப் அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் லெவல் நெக்ஸ்ட் த்ரூ அவுட் த லைஃப் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதாவது 6 வயசுக்குள்ள குழந்தைனால ஒரு 10 லாங்குவேஜ் கத்துக்க முடியும். அதே அந்த குழந்தை ஒரு 10 வயசுல கத்துக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களால கத்துக்க முடியும். ஆனா 6 வயசுக்குள்ள இருந்த ஆக்டிவ் மைண்ட் வந்து ஆஃப்டர் 10க்கு மேல இருக்காது, ஆஃப்டர் 7க்கு மேல இருக்காதுன்னு சொல்றாங்க. கன்சிஸ்டன்சி அக்ராஸ் த சிச்சுவேஷன். ஸோ கன்சிஸ்டன்சி அக்ராஸ் த சிச்சுவேஷன்னா என்ன? கன்சிஸ்டன்சி அப்படின்னா எந்த டாபிக் லைக் நம்ம என்ன டீச் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்ஸைட்டியோ பயமோ எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் பேட்டர்னையும் புரிஞ்சுக்கணும், என்வாயன்மெண்டல் ஃபேக்டரையும் புரிஞ்சு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டண்டா எஃபர்ட் பண்ணணும். என் குழந்தை ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க, என் குழந்தை ரொம்ப ஹைப்பரா இருக்கீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவ் பாசிவ் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி, நான் ஒரு 1 week ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனாலும் ஸ்டில் என் குழந்தை அப்படிதான் இருக்கு, நான் ஒரு 20 days ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனாலும் என் குழந்தை அப்படிதான் இருக்குன்னா அது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்னால முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், டெவலப்மெண்ட்னா என்ன. Yeah, 1 second, we'll go to the topic page. Yes. ஸோ இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னெல்லாம் பார்த்தோம். வாட் இஸ் சைல்ட் டெவலப்மெண்ட், சைல்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, க்ரோத்னா என்ன. டெவலப்மெண்ட் அப்படின்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், க்ரோத் அப்படிங்கிறது அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், ஹைட்டு வெயிட் இதெல்லாமே நம்ம க்ரோத்துன்னு சொல்லுவோம். நம்ம ஏது படித்தோம், அவங்களோட 4 டைமென்ஷன் பார்த்தோம். ஃபிசிக்கல், எமோஷ்னல், இன்டலெக்சுவல், ஃபிசிக்கல், எமோஷனல், இன்டலெக்சுவல் அண்ட் தென் இன்னொரு டைமென்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். 4 dimensions பார்த்துருக்கோம். வாட் ஆர் த மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் டெவலப்மெண்ட். இப்போ டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா இன்டர்னல் ஃபேக்டர், அந்த 2 ஃபேக்டருமே இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ஆகுங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேச்சர் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு யங் சில்ட்ரனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும், அந்த குழந்தைங்க எப்படி யோசிப்பாங்க, எப்படி செயல்படுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தியரட்டிக்கல் இஷ்யூஸ், அப்போ அவங்களோட அக்ரெஷன் இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும், ஆங்ஸைட்டி எப்படி உருவாச்சு, இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, பாசிவ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ், டெவலப்மெண்ட் எப்போவுமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான், அதில் டிஸ்கண்டினியூஸ் இருக்கும். ஆனால் அதை அன்லேர்ன் பண்ணி ஒரு புது விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுப்பாங்க. ஸ்டெபிலிட்டி ஓவர் டைம், ஸ்டெபிலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்போவுமே ஒரு விஷயம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கான கன்சிஸ்டன்சி, அதுக்கான டைமும் எஃபோர்ட்ஸும் நம்ம கண்டினியூஸாக போடும்போது தான் அந்த குழந்தைக்கான டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அங்கே உருவாகப்படும். தேங்க்யூ. இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். உங்களுக்கு இந்த சாப்டர் கீழே எம்சிக்யூஸும் இருக்குது. இந்த லெசனை த்ரூ அவுட் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். அண்ட் தென் நீங்கள் செஷன்ஸ் முடிச்சுட்டு எம்சிக்யூ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக கிளாஸஸ் எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ.